இதுதான் லிவின்னு எங்களுக்கு தெரியாமே ஒரு வாழ்க்கை வாழ்ந்து. ஆனால் அன்பின் வெளிப்பாடு எங்களுக்கு குழந்தை உருவானதுக்கு அப்புறம் அதை வந்து மறைக்க முடியாதுல்ல. எல்லாம் கேவலமாக தான் ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க. கழுவி ஊத்துறவங்களாம் உண்டு. திருச்செந்தூர் போயிருந்தோம். திருச்செந்தூர் போகும்போது உள்ள குழந்தை காணாமல் போயிட்டாங்க. Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% organic, no side effect. Link in description. MCR Pure Cotton Club, formals and casual shirts. இவனுக்கு போய் இப்படி ஒன்று கிடைச்சிருச்சு. எனக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்காது என்ன நிச்சயம்? நாங்கள் என்ன தைரியத்தில் என் பொண்ணு கேட்டு வந்தீங்க. வெளியே போகும்போது பார்க்கும்போது ஒரு சின்ன பொண்ணு மாதிரியும் நான் பெரிய ஆள் மாதிரி தெரிஞ்சாங்க கூட நிறைய பேர் உங்கள் பொண்ணு கூப்பிட்றா சார். இதுதான் லிவின்னு எங்களுக்கு தெரியாமே ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வந்துட்டா, நம்மளை தேடி வந்துட்டா, நம்பி வந்துட்டா அவ்வளவுதான் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு. அப்பா 97 காலமாயிடுறாங்க. ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்தாரு. அம்மாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தனால நான் ஒன்று சொல்ல போக அது அவங்களுக்கு பிரச்சனையாயிருக்கூடாதுங்கிறனால தான் நாங்கள் மறைக்க வேண்டியதாக இருந்துச்சு கொஞ்ச நாள். ஆனால் அன்பின் வெளிப்பாடு எங்களுக்கு குழந்தை உருவானதுக்கு அப்புறம் அதை வந்து மறைக்க முடியாதுல்ல. குழந்தை இருந்தால் அந்த குழந்தை இன்னைக்கு யார் பார்த்துப்போம்? அப்போ அவள் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அது என் குழந்தைய நான் அடாப்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்படித்தான் நாங்கள் குழந்தைய அடாப்ட் பண்ணோம். ஒரு நாள் அது தெரிய வரைஞ்சது. எல்லாம் கேவலமாக தான் ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க. கழுவி ஊத்துறவங்களாம் உண்டு. ஏன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு தாய் தகப்பனை ஏமாத்திட்டு நீங்க இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இதை நியாயப்படுத்துற மாதிரி உட்காந்து பேசுறீங்களா? ஆனா இந்த விஷயம் அம்மாக்கு உண்மை தெரிய வந்திருக்கும்ல. நம்ம அவனை ஒரு பூனைக்குட்டி மாதிரி தானே பார்த்தோம், ஒரு நாய்க்குட்டி மாதிரி தானே பார்த்தோம். இது என்னுடைய வாரிசு அப்படிங்கும்போது அவங்களுக்கு இன்னும் அவங்க எமோஷன் ஆனது. முதல் குழந்தைக்கு தான் வளகாப்பு பண்ணுவாங்க. அப்போ 2வது குழந்தைங்க போது இவனை வளகாப்பு வச்சு பெரிய இவ்வளோ கொண்டாடுறாங்க, எல்லாரும் கொண்டாடுறாங்க. திருச்செந்தூர் போயிருந்தோம். திருச்செந்தூர் போகும்போது உள்ள குழந்தை காணாமல் போயிட்டாங்க. பேர்ந்த மாதிரி ஆயிட்டா ஒண்ணுமே எனக்கு புரியல. இவர் வர வரைக்கும் எனக்கு என் உயிர் என்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். 1 கோடி ரூபாய் வரதட்சணை, அதுல இருந்து கல்யாணம் பண்ணீங்கன்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இங்க தங்க வாங்கன்னா கடைக்கு போனா காசு கொடுத்து தானே வாங்கணும். திருப்பி 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. நீங்க குறைஞ்சது எவ்வளவு பொய் சொல்லி வைப்பீங்க? ஆக்சுவலாக அது 1000 பேர்கிட்ட பொய் சொல்லி இல்லை, 1000 பேர்கிட்ட போய் சொல்லி கல்யாணம் பண்ணணுங்கிறது தான் அது கரெக்டாக. அதுதான் எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. பேசுறாங்க, அது மறுவி மாற்றி பேசுறாங்க. பட் அப்படி நம்ம பொய் சொல்லி பண்ணணுங்கிற இன்டென்ஷனே எங்களுக்கு கிடையாது. லவ் இட் வில் பிகின்ஸ் எனிவேர் இல்லையா? கண்டிப்பா. அப்படி வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு ஒரு நியாயம் ஜஸ்டிஃபை பண்றதுக்காக நீங்க எல்லா லவர்ஸும் எனிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அப்படின்ற அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற எல்லா லவர்ஸுமே அது தப்பு இல்லை அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஏன் பேரண்ட்ஸ்ல மறைக்கணும்? அது ஒரு பயம் அந்த மாதிரி. ஒரு ஆணா இருக்கட்டும் ஒரு பொண்ணா இருக்கட்டும், ஏன் பேரண்ட்ஸ்ல மறைச்சு ஒரு லவ் லெட்டரா இருக்கலாம். எங்க காலத்தில் லவ் லெட்டர், அதுக்கு இப்போ மெசேஜ் இப்போ எல்லாம் கையில் இருக்கு. அவங்க ஆண்ட்ராய்டே எல்லாமே செஞ்சு கொடுக்குது. ஆமா, நான் போஸ்ட்மேன்லாம் நான் கடவுளாக பார்த்துருக்கேன் ஒரு காலகட்டத்தில். ஓகே. 90s கிட்ஸ் எல்லாம் கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஒவ்வொருத்தரும் காத்திருப்பாங்க போஸ்ட்மேன் வரக்காக. அந்த காலங்கள்லாம் இருக்கலாம். தெய்வம் சார் போஸ்ட்மேன் அப்படின்ற மாதிரி அவங்கள ட்ரீட்லாம் வச்சது உண்டு. அப்படியா? பார்ட்டி வைக்கிறது. அதாவது அவர் ஒரு நீ ஒன்றும் கவலைப்படாத, உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம நான் லெட்டர் கொடுக்க வேண்டியது ஒரு ஆசீர்வாதம் பண்ணி தான் கொடுப்பாரு. அவர்னால தான் நிறைய பேர் வாழ்ந்துருப்பாங்க. அது நீங்க எத்தனை பேர் கேட்டாலும் சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம பார்க்குற நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லவர்ஸ்க்கு ரொம்ப குறைவான நேரம் தான். அந்த நேரத்தில் அவங்களோட பாசிட்டிவ்னஸ் மட்டும்தான் அவங்களால போர்ட்ரேட் பண்ண முடியுமே தவிர என்கிட்ட இப்படி ஒரு பேட் குவாலிட்டி இருக்குன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. வைஸ் வர்சா மேல் அண்ட் ஃபீமேல் இம்ப்ரெஸ் பண்ணனும்னு வந்துட்டாலே நம்மளோட பாசிட்டிவ்ஸ் மட்டும் தான் அதிகமா காட்ற மாதிரி. அதிகபட்சமா என்ன 2 ஹவர் 3 ஹவர் ஒரு படம் பார்க்குற டைம் தான் அவங்க கூட இருக்க முடியும். அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலிக்காக ஓடியே தான் ஆகணும். அதனால் இல்லை ஒன் டே, அதுக்கப்புறமா லாங் எண்டில் போனால் ஒரு நாள் போவாங்க, இல்லை வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்படி தான் மாறி போகும். அப்போ அந்த தாய் தகப்பனை ஏமாற்றி தான் செய்கிறோங்கிற அந்த கில்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். வீட்டுக்கு போனால் அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். எங்களுக்கு அப்படி இல்லை. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா சினிமாவில் இருக்கோம். சினிமாவில் இருக்கிற ஒரு புரிதல் உரியவங்க நம்ம வாழ்க்கை துணையாக வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினச்சேன். அதே மாதிரி நான் அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணோன்னே அவங்களுமே இது ஓகேவா இல்லையான்னு தெரியல அவங்களுக்கு. அம்மாட்ட பேசுங்கன்னு தான் சொன்னாங்க. பிடிச்சிருந்தாலும் கூட சொல்கிறேன், அம்மா அப்பாவை மீறி நம்ம பண்ணக்கூடாதுன்னு அவங்களும் இருந்தாங்க, நானுமே இருந்தேன். நான் என் சைடில் எங்கள் அம்மாவுக்கு நான் யோசித்தேன். ஆனால் அப்பா 97 காலமாயிடுறாங்க. அவங்க ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்தார். அம்மாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தனால என்னுடைய தாயை நான் நல்லா பார்த்துக்கணும், ஏதோ நான் ஒன்று சொல்ல போக அது அவங்களுக்கு பிரச்சனையாயிருக்கூடாதுங்கிறனால தான் நாங்கள் மறைக்க வேண்டியதாக இருந்துச்சு கொஞ்ச நாள். ஆனால் அன்பின் வெளிப்பாடு எங்களுக்கு குழந்தை உருவானதுக்கப்புறம் அதை மறைக்க முடியாதுல்ல. ஆமாம், எப்போ நம்ம சொல்லுவோம் என்ன தான் போய் நம்ம தண்ணிக்குள்ளே போய் நம்ம மொட்லி விட்டாலும் அது வெளியே வந்து தான் ஆகுங்கிற மாதிரி ஒரு நாள் அது தெரிய வரைஞ்சுது. இதெல்லாம் தான் அவங்ககிட்ட மறைச்ச விஷயமா இருந்தது, பொய் சொல்ல வேண்டிய விஷயமா இருந்தது. அதுக்காக நாங்கள் பயங்கரமாக கேம் எல்லாம் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி இவளுக்கு ஒரு அக்கா இருந்ததாகவும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அந்த குழந்தை ஒன்று பிறந்ததாகவும் அக்காவும், அதாவது அந்த சீனாக சொல்லும்போது தான் நல்லாயிருக்கும். ஆமாம் ஆமாம், மாமாவும் அக்காவும் பைக்கில் போயிட்டு இருக்காங்க, அந்த பார்த்த போது நாளை மாதிரி சாங்கில் போயிட்டு இருக்காங்க. ஆனால் இது ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொன்னாரா இல்லை டைரக்டா? எல்லாம் கேவலமாக தான் ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க.
ஏன்னா நானே கொஞ்சம் யோசிச்சேன் என்னடா சொல்லலாமா நம்புவாங்களா அப்படின்ற மாதிரி. அது சொல்ற விதத்துல இருக்கு. இப்போ நீங்க வந்து இப்போ நான் ஒரு பொய் சொல்றேன். இப்போ நான் வந்து கொஞ்சம் லேட்டா வரேன்னு வச்சுங்களேன். நான் ஒரு பொய் சொல்றேன்னா அந்த பொய் உங்களுக்கு பாதகம் இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. வேறஸ் இப்போ நீங்க இதை முடிச்சுட்டு நீங்க ஒரு முக்கியமான ஒரு வேலைக்கு போகணும், அது என்னால டிஸ்டர்ப் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அந்த பொய் தப்பான பொய்யா இருக்கு. அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணாத Hurt போய் பண்ணாத. நியாயமா. அப்போ நம்ம வந்து நம்மளுடைய லவ்வை வந்து நியாயப்படுத்துறதுக்காக பொய் சொல்றோம். அக்கா இருந்ததாகவும் மாமா இருந்ததாகவும் அவங்க பைக் ஆக்சிடென்ட்ல பயங்கர கோரமா வந்து அடியில் டயருக்குள்ள போய் நசுங்கி ஸ்பாட்ல 2 பேரும் நசுங்கி செத்தது பேப்பர்லாம் வந்துச்சு, நியூஸ்லாம் வந்துச்சு தெரியுமா அப்படின்னா அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஓ அப்படியா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தால் அந்த குழந்தைய இன்னைக்கு யார் பார்த்துப்பா? இவங்க தான் பாத்துக்கணும், நீங்க தான் சித்தி. ஆமா, பாத்துக்கணும். சித்தியா அவங்க தான் பார்த்துக்கணும். ஆமா. அவ சித்திங்கும் போது அம்மா ஸ்தானம் ஆயிடுறாங்க. ஆமா. அப்போ அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது என் குழந்தைய நான் அடாப்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்படி தான் நாங்கள் வந்து குழந்தைய அடாப்ட் பண்ணோம். ஆனா இந்த விஷயம் அம்மாக்கு உண்மை தெரிய வந்திருக்கும்ல, அப்படி அப்ப எப்படி சமாளிச்சீங்க? இல்லை, அப்போ அவங்களுக்கு என்னென்னா இது என் பேரன் தெரிஞ்சிருந்தா நாங்கள் அப்போ இருந்தே, அதாவது பாசத்தில் 2 வகை பாசம் இருக்குது. அதாவது நம்ம ஒரு பூனைக்குட்டியை வளர்த்தும் போது இருக்கிற பாசம் இருக்குல்ல, அது நீங்கள் மேல் போக்காக தான் காட்டுவீங்க. ஓகே. அது நீங்கள் பெற்றுக்கிட்ட குழந்தையா இருந்தால் அதுக்கு காட்டுற அன்பு வேறு இல்லை. ஆமா. அப்போ அந்த அன்பு வந்து நம்ம இத்தனை நாளாக நம்ம அவனுக்கு கொடுக்கலையே. நம்ம அவனை ஒரு பூனைக்குட்டி மாதிரி தானே பார்த்தோம், ஒரு நாய்க்குட்டி மாதிரி தானே பார்த்தோம். இது என்னுடைய வாரிசு அப்படிங்கும்போது அவங்களுக்கு இன்னும் அவங்க எமோஷன் ஆனது இது தெரிய வந்தபோது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டது. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன யோசிச்சாங்கன்னா, இந்த வயசில் தம்பி இவ்வளோ பெரிய ஒரு டெசிஷன் எடுத்திருக்கான், குழந்தையே பெற்றுக்காம ஒரு குழந்தைக்கு ஒரு தகப்பனாக இருந்து அவனுக்கு வந்து இது பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெருமையும் இருந்திருக்கு. பெருமை பயங்கரமாக இருந்துச்சு. அது சிறுமியான. ஆனா உங்களுக்கு அதெல்லாம் பாக்குறப்ப ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும்ல, இதெல்லாம் நீங்க அப்சர்வ் பண்றப்ப. இல்லை, இது வந்துமா இப்போ நம்ம 2 நிமிஷத்தில் பேசிட்டோம். நாங்கள் வந்து ஒவ்வொரு நிமிஷம் அதை கடக்கும்போது கோ த்ரூ பண்ணும்போது தான் எங்களுக்கு பக்கு 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 பக்கு. இப்ப நினைச்சு பாக்குறப்ப ஒரு மாதிரி சுவாரஸ்யமா இருந்தாலும் ஆமா அந்த டைம்ல இப்படிலாம் நம்ம பண்ணிட்டோம்ல, சரி இவ்வளவு சிம்பிளா பண்ணிட்டோம். இல்லை, நிறைய பேர் இப்ப எழுதுறாங்க பேப்பர்லையும் சரி, நம்ம வாட்ஸ்அப்பில் இருக்கலாம், இல்லை இன்ஸ்டாலாக இருக்கலாம், இல்லை இந்த எப்போல்லாம் எபிசோட்ஸ் வருதோ, நாங்கள் பண்ணுற எபிசோட்ஸ் வருதோ கழுவி ஊற்றுறவங்களாம் உண்டு. ஆமாமா. ஏன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு தாய் தகப்பனை ஏமாற்றிட்டு நீங்கள் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இதை நியாயப்படுத்துகிற மாதிரி உட்காந்து பேசுகிறீங்களான்னு சொல்லி அவங்க வருத்தப்படுறவங்களும் இருக்காங்க. ஏன்னா அது நாங்கள் தவறான வழிகாட்டிகளாக மற்றவங்களுக்கு இருந்துடக்கூடாதுன்னு அவங்க பயப்படுறாங்க பேரண்ட்ஸாக. அவங்கள நான் எப்போவுமே போட்டுறதுல மதிக்கிறேன். ஆனால் வந்து நடந்த ஒரு விஷயத்தில் நான் என் இடத்துல என் ஷூலேருந்து அவங்க நின்று பார்த்தாங்கன்னா தே வில் அண்டர்ஸ்டாண்ட் மை பெயின். ஒருத்தி வந்து என்னை நம்பி என் வீட்டுக்கு வந்துட்டா அவளை வந்தவளை நான் போய் திருப்பி அனுப்ப முடியாது. அனுப்புனா அவள் தப்பான ஒரு முடிவு எடுத்தானே என்ன பண்ணுறதுங்கிற அந்த ஏரியாவும் இருக்குது. காலங்கள் வந்து எல்லாமே மாற்றிடும். அதனால் இதுதான் லிவின்னு எங்களுக்கு தெரியாமே ஒரு வாழ்க்கை வந்து அப்ப அந்த பேர்லாம் தெரியாது அந்த டைம்ல. அப்பெல்லாம் லிவின்லாம் ஒன்றும் பெருசா வந்துட்டா நம்மளை தேடி வந்துட்டா நம்பி வந்துட்டா அவ்வளவுதான் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இப்ப திடீர்னு வந்து அவங்க அம்மா கால் பண்ணி நான் சென்னையில வந்து உன்னை பாக்குறேன்ப்பா அப்படிலாம் சொல்றது உண்டா அந்த டைம்ல? அப்ப அதுக்கான ஏற்பாடுகள் நடத்துறோம். அப்பதான் இன்னும் பக்கு பக்குன்னு இருக்கும் இல்லையா அந்த டைம்ல? பால் ப்ரிப்பேர்டா இருப்போம். நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு. ஐயோ அதெல்லாம் பயங்கரமா டென்ஷனா இருக்குங்க. அதான் சொல்றேனே, இப்போ பேசும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அசால்ட்டா இருக்கு. ஆனா அப்போ நாங்க இருந்த டென்ஷன் அதெல்லாம் வந்து வேற லெவல் டென்ஷன். அதெல்லாம் எமோஷனல் டென்ஷன். ஏன்னா அவங்க அம்மா ஹார்ட் பேஷண்ட், அவங்களையும் ஹேண்டில் பண்ணி ஆகணும். இவருக்கு 4 அக்கா இருக்கு, அவங்களையும் ஹேண்டில் பண்ணணும். ஸோ நிறைய ஒரு பொறுப்புகள் இருந்தது. இவருக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இவருக்கு தான் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. ஃபைனலி அம்மா கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் லேட்டர் ஆன் உங்க பையன் கிட்டே அதை கன்ஃபஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்திருக்கும்ல? இல்ல, அது ஒரே ஷாட் தான். எப்படி சீன்ல வந்து ஒரே சீன்ல ஓகே பண்ற மாதிரி தான் அது. கடைசியா வந்து விஜய் டிவி எங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருந்தாங்க. ஓகே, அவர் மூலியமா விஜய் டிவி மூலியமா சொல்ல வேண்டியது இருந்தது உலகத்துக்கே ஒரே அதான் இதுதான் என் பையன், நான் இப்படி சொல்லி தான் நான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்ட்டு டிடி கிட்ட இன்டர்வியூ கொடுக்கும்போது அம்மா வீட்டு கல்யாணம் ஷோ ஓகே மொத்தமா போட்டு உடைச்சிட்டேன். அப்ப பையனோட ரியாக்ஷன்? அவங்க பையனுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே நாங்கள் கொஞ்சம் பீரியட் ஆஃப் டைமில் சொல்லி கொஞ்சம் வளர சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அப்போ அவனுக்கு ஒரு இது வேணும்ல. அப்போ நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டீங்க, இந்த உலகத்துக்கு என்னை எப்போ சொல்லுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு குழந்தைக்கு இருக்கும்ல. அதுக்கான விடையாகவும் என் குடும்பத்தில் மொத்த எல்லாத்துக்குமே வச்சு செஞ்சு. அண்ட் அது உங்களுக்கு அது ஒரு மொமெண்ட்டாக பார்க்குறப்ப ரொம்ப செரிஷிங்காக தானே இருந்திருக்கும். மகன் முன்னாடி அந்த தாலி கட்டுற ஒரு சம்பவம் இருக்கிறது வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக தானே இருந்திருக்கும் அந்த டைமில் உங்களுக்கு. ஃபங்க்ஷனில் நைட் இருக்கிறான், காலையில் தாலி கட்டுற நேரத்தில் அவன் கூட இல்லை, அவனை தூங்க வச்சுட்டோம். ஸோ அவன் வந்து அது ஏன்னா அந்த டைமில் அவன் ரொம்ப சின்ன குழந்தை இல்லை. அந்த ஏர்லி மார்னிங் நாங்கள் வந்து ஒரு 5 o'clock போகும்போது அவன் எந்திரிக்க மாட்டான்ல. அங்கே வந்து அவனை ஆளை போட்டு அவங்க தூங்க வச்சாச்சு. அவன் இல்ல முன்னாடி நிச்சயதார்த்தம்ங்கிறது வந்து எங்களுக்கு ஃபேமிலியில் இப்போ இவளுக்கு வந்து அறிமுகப்படுத்தின அன்னைக்கு நாங்கள் ஊருக்கு போனோம்ல, கல்யாணத்துக்கு முந்தின நாள் நைட்டு அன்னைக்கு வந்து நிச்சயதார்த்தம் மாதிரி ஒன்று பண்ணாங்க. அந்த சடங்குல ஃபுல்லாக இருக்கான்.
தாலி கட்டுறதுக்கு பண்ணாரியம்மன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். அதாவது அந்த இடத்துல இருந்து ஒரு 23 கிலோமீட்டர். ஸோ அங்கே காட்டுக்குள்ளே இருக்க அம்மன் கோயில். அந்த கோயிலில் தான் திருமணம். அங்கே தான் நான் என்னோடய வேண்டுதல் இருந்துச்சு. அதனால் அங்கே கல்யாணம் பண்ணேன். நைட்டு வந்து ரிசப்ஷனு. ஒரு 2000 பேர் க்ரௌடு. நாங்கள் ஒரு 4:00 5:00 வந்து போய் எல்லாமே ப்ரைடல் ஒர்க்லாம் முடிச்சு கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஒரு 6:00 ஸ்டார்ட் பண்ணது. நைட் நாங்கள் ஒரு 11:30 தான் எங்களை உட்கார விட்டாங்க. நின்னுகிட்டே இருந்தோம். ஆமா ஆக்சுவலி ரொம்ப ஒரு அதாவது hectic-ஆ ஹைட்டுக்கு பேலன்ஸ் இருக்கும்ல. பண்ணுறதுக்காக நான் ஹீல்ஸ் எல்லாம் ஹீல்ஸ் எல்லாம் வேற போட்டிருந்தேன்னா யோசிச்சு பாருங்க. 6:00 இருந்து 11:00 வரைக்கும் நம்ம நிக்கணும். 11:30 ஆயிடுச்சு. ஆமா ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. அதில் நின்னுகிட்டே என்னன்னா நட்சத்திரம் அப்படிங்கும்போது ஊர் ஃபுல்லாகவே ஆர்டிஸ்ட்னு எல்லாம் கூட்டிட்டாங்க. அழைச்ச க்ரௌடு அழைக்காத க்ரௌடு எல்லாம் சேர்ந்து வந்துட்டாங்க. ஸோ நமக்கு யாரு என்னன்னு இவர் நிறைய பேர் சொல்றேன். எனக்கு யாரு கொஞ்சம் என்ன கான்ஷியஸா ஆகுறதுக்கே கொஞ்சம் டைம் ரொம்ப டைம் எடுத்துக்கும்ல. ஆகும்ல. யாரு என்ன நம்ம அப்சர்வ் பண்றதுக்கே அது எல்லாரையும் வந்துகிட்டே யாரு இருந்தாங்க. வந்தாலும் நல்லா வாங்க இருக்கீங்களா? அப்படின்னு. நல்லா இருக்கீங்களா? எல்லாம் என் காதுபடியே சொல்லுவாங்க, இவனுக்கு போய் இப்படி ஒன்று கிடச்சிருச்சு. என்ன சித்தி பசங்க எல்லாமே கிண்டல் பண்ணுவாங்க. ஓகே உங்க ரிலேட்டிவ் சைடுல இருந்தே அந்த மாதிரி ஆமா, கமெண்ட்ஸ். எப்படி நீ அண்ணனை ஓகே பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த மாதிரி கேக்குறப்ப உங்க ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஒரு ஆன்சர் கொடுக்க வேண்டியது இருக்கும்ல. ஏய் எனக்கு பிடிச்சிருக்கியா? ஏன் செம கெத்தா இருக்கு. சமகத்தா இருக்கும். உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு இந்த பிடிச்சிருக்கு. கார்த்திக் வந்து பாரு இதுல வந்து வரல. பருத்தி வீரன் அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு மொமெண்ட் இருக்கு. அந்த மாதிரி ஒரு செம ஃபீல் இருக்கும் அந்த ஆமா. டைம்ல. ஏன் இந்த கொஸ்டின் கேட்டேன்னா ஸ்டார்டிங்ல அந்த பையனோட அந்த கல்யாணம் அப்படின்றது இப்பெல்லாம் நம்ம ஏதாவது நம்ம அம்மா அப்பா கல்யாண போட்டோ பார்த்தா கூட நான் எங்க அங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் ஆமா, வரும். ஆமா. இவர் வந்து நிச்சயதார்த்தத்துல இருக்கார், ரிசப்ஷன்ல இருக்கார் அப்படின்றப்ப இவரை சமாளிக்கிறது இன்னும் கஷ்டமா இருந்திருக்கும். இவன் பரவாயில்லமா, 2வது குழந்தை வந்து பிறந்துட்டான். இவன் அண்ணன் 2001 மட்டும் இருக்கான் ஆமா நான் இல்லையே. அந்த பஞ்சாயத்து வந்துச்சு. அப்படியா? ஆமா 2001 அவன், இவன் 2011. 10 வருஷம் கேப்பு ரெண்டு பேர்த்துக்கும். அதனால இவன் அடிக்கடி கேட்பான், நான் எங்க என் ஃபோட்டோல காணோம் அப்படிங்க. அம்மா வயிற்றுக்குள்ள வயிற்றுக்குள்ள இருந்து வேற என்ன சொல்ல முடியும். இன்னும் நம்பிட்டு இருக்காரு அந்த மாதிரி. இப்போ ஆல்மோஸ்ட் அவன் எல்லாம் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பாக்குறான், இன்டர்வியூஸ் எல்லாம் பாக்குறான்ல. ஸோ அவனுக்கு ஓரளவுக்கு தெரியும். அவன் டீன்ஸ்ல இருக்கிறதுனால கொஞ்சம் புரியுது அவனுக்கு. ஸோ ஒரு லாங் டேர்ம் ஹாப்பி ரிலேஷன்ஷிப்காக நீங்க ஃபாலோ பண்ற ஒரு விஷயம்னா என்ன மேம்? நாங்க எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்போம். அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த அப்படிங்கிற zone-க்கு போறதில்ல. அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள நாங்க எப்பவுமே அந்த ஈகோவா இப்போ நாங்க லவர்ஸ். இப்போ நாங்க லவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் இருக்கோமே தவிர நீ வந்து புருஷன் நான் பொண்டாட்டி அப்படிங்கிற ஒரு கெத்தை காமிச்சதே கிடையாது. நான் எங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் உண்டு. நாங்க ஒரு காரணத்துக்காக டாடி மம்மின்னு கூப்பிட ஆரம்பிச்சோம். ஆமா. நிறைய அது கொஞ்சம் வைரல் ஆச்சு இல்லையா அந்த வீடியோஸ்? அது ரொம்ப போச்சு, நல்லா போச்சு. இப்போ முன்னாடிலாம் ஒரு ஏஜ் குரூப் ஒரு 30-35 இருக்கும்போது என்ன டாடி மம்மின்னு கூப்பிட்றாங்களோ அது உங்கள் மகளான்லாம் கிண்டல் பண்ணதெல்லாம் உண்டு. இப்போ நான் வந்து அதை வந்து பெரிய மெச்சூர்டாக எடுத்துக்கிறேன். ஆமாம் என் மகதாவை எனக்கு பொண்ணு இல்லை, ரெண்டுமே பசங்க தான். இப்போ நாங்கள் கேட் 2 வளர்த்துறோம், அது ரெண்டுமே பசங்க தான். ஆமா 2 பேர் பாய். அதனால் இவ வீட்டில் வந்து இவ ஒருத்தி தான் இளவரசி. ஸோ குயின் குவீன் அவன் தான். பிரின்சஸ். ஓகே ஆக்சுவலி இது புதுசா இருக்கு. பிரின்சஸ் ஒரே பிரின்சஸ் ஒரே வீட்ல. பிரின்சஸ். ஆனா நீங்களும் மம்மின்னு தானே கூப்பிடுறீங்க? நம்ம மம்மி இல்லை, மற்றவங்க சொல்லுவாங்கல்ல. ஆமா. நம்ம இப்போ என்ன பொறுத்து எங்கள் இடத்தை பொறுத்து எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ வெளியே போகும்போது வந்து பார்க்கும்போது இப்போ ஒரு சின்ன பொண்ணு மாதிரியும் நான் பெரிய ஆள் மாதிரி தெரிஞ்சாங்க கூட நிறைய பேர் உங்கள் பொண்ணு கூப்பிட்றா சார் அப்படிங்க. அப்போ முன்னாடி கோவம் வரும். இப்போ எனக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கோவம் வந்து ரியாக்ட் பண்ண மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா? அப்படி Starting-ல. react பண்ண மாட்டேன். react wife பண்ண ங்க மாட்டேன். அப்படிங்குவேன். அப்புறம் அவங்க டாடின்னு கூப்பிட்றாங்க, ஆமாம் நான் மம்மின்னு கூப்பிடுவேன் அப்படின்னா ஒரு மாதிரி கிராக் குடும்பம் போல தெரியுது. அவங்க போயிடுவாங்க. ஆனா வீட்டுக்குள்ள ஜாலியா இருக்கும்ல அப்படி இருக்குது. நிறைய பேர் நாங்க வெளியில போய் டாடி மம்மி தான் சொல்லி கூப்பிடுவேன். என்னங்க அப்படிலாம் நான் கூப்பிட்டதே கிடையாது. எனக்குமே எப்பவுமே நான் அவரை டாடி தான். எப்போ நான் கூப்பிட ஆரம்பிச்சேனோ டாடி இங்க வாங்க, டாடி எங்க அப்படிதான் கூப்பிடுவேன். வெளியில போய் நான் அப்படி கூப்பிடும்போது எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. கலா மாஸ்டர்ல இருந்து நமிதா இருந்து எல்லாரும். எல்லாரும் செட்ல என்ன டாடின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா ஆர்டிஸ்ட் ஆமா எல்லாரும். ஆக்சுவலி இன்ஃபேக்ட் வந்து சாண்டி மாஸ்டரா இருக்கலாம், இல்ல வந்து அந்த சதீஷ்னு ஒரு மாஸ்டர் இருப்பார், ஆமா, மாஸ்டர் ரைட்டர் அவரு, கோகுல் கோகுல், நிறைய ஆர்டிஸ்ட் ஃபீமேல் எல்லாரும் டாடி தான். எல்லாரும் எல்லாருமே செட்டே டாடி தான். எல்லா மாத்திட்டாங்க நினைச்சிட்டாங்களோ நினைப்பேன் நானு. டாடின்னு கூப்பிட்டா நம்ம தான் திரும்பணும் ஆமா. அப்படின்ற மாதிரி நமிதா டாடின்னு கூப்பிட்டு மாட்டாமா. ஹார்ட் வெடிக்கும். காட்டு வெடிச்சிச்சு. ஆனா அந்த மாதிரி பொசசிவான மொமெண்ட்ஸ்லாம் இருக்கா நீங்க? சீ, அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. ஆனது இல்ல. நான் மட்டும் தான் டாடின்னு கூப்பிடுவேன் அந்த மாதிரி. ஓகே சோ இப்போ நீங்க ஸ்டார்டிங்ல வந்து ரிலேஷன்ஷிப் பத்தி சில விஷயங்கள் பேசுனீங்க இல்லையா? இப்போ இருந்தே உங்க பசங்க கிட்ட இந்த ரிலேஷன்ஷிப் அட்வைஸ்லாம் நீங்க 2 பேருமே கொடுக்கறது உண்டா? நான் வந்து என் பசங்களுக்கு ஃபுல் லிபர்ட்டி கொடுத்துருக்கேன். உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ கூட்டிட்டு வா, கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். ஏன்னா நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாஸ்ட்ல இருக்கனால அந்த ஒரு விஷயம் பயப்படக்கூடாதுன்றது. இல்ல, இல்ல, அதுக்காக கிடையாது. ஒரு பேரண்ட்னா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா டிக்டேட்டர்னு நினைச்சுக்கிறாங்க. we are not dictators. பயம் இருக்க கூடாதுன்ற. அது பொண்ணா இருக்கலாம், பையனா இருக்கலாம். அவங்க நல்ல ஒரு பேர் கிடைக்கும்னு வச்சுங்களேன்,
they are மேட் ஃபார் ஈச் அதர்ங்கிறது நம்ம கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கலாம், பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஒரு குழந்தையை தான் நம்ம வந்து குழந்தைக்கு நம்ம ப்ரெசென்ட் பண்ணுமே தவிர ஏதோ நம்மளுடைய இதுக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கவே கூடாதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும்னு இப்போ நினைப்போம். பாருங்க, இதுக்கும் கூட கிண்டலாக எழுதுவாங்க. ஸோ இது வந்து என்னோட தாட்டு. ஆனால் இது எல்லாருமே ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா என்னோட ஷர்ட் வந்து அவனுக்கு லூஸாக இருக்கலாம், அவங்க ஷர்ட் எனக்கு டைட்டாக இருக்கலாம், எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். அதுக்காக வந்து எழுதுறவங்க என்ன வேணா எழுதட்டும். ஆனா இந்த டைம்ல இப்ப பேரண்டிங், இந்த ரிலேஷன்ஷிப் இதெல்லாமே அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, இந்த stageல. ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து இன்னைக்குமே வந்து அவங்க ஒரு ட்ரெடிஷ்னல் கோட்லயே இருப்பாங்க. அதுல இருந்து அது கமெண்ட் பண்றவங்க மட்டும் அப்படியே ஆ, இருக்காங்கல்ல. கமெண்ட் பண்ணவங்களுக்கு பொழுதுபோக்கு எது தெரியுமா, அப்பா ஒரு விஷயத்த நம்ம செஞ்சுட்டோம், அதுக்கு மேலே அவங்களுக்கு நம்ம மதிச்சோம் மதிக்கலங்கிறத பற்றி அவங்க கவலையே கிடையாது. அது அவங்களோட எண்ணமும் கிடையாது. நான் இன்றைக்கி என் பசங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே, நீ உனக்கு ஒரு தங்கச்சி இருந்தானா அந்த தங்கச்சியாக ஒருத்தி நீ வந்து நேராக பார்க்குறேன்னு அந்த பொண்ணை அந்த பார்வையில் பாரு. உனக்கு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்குது, நீங்கள் 2 பேருமே கடைசி வரைக்கும் நல்லா ஒத்துமையாக போவீங்க நம்பிக்கை இருந்தால் மட்டும் அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் போகிறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட சொல்லு. அப்போ நம்மளும் அதுக்கிட்ட அந்த பொண்ணுக்கிட்ட பேசி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ரேப்பாக தெரியும், இது கரெக்டு இல்லை தப்புன்னு சொல்லுவோம். இல்லைப்பா இது ஃப்ரெண்டாக மட்டும் மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது, நாளைக்கு உனக்கு அது பிரச்சனையாக வரும். நான் எதெல்லாம் நான் ஃபீல் பண்ணோன்னோ அதெல்லாம் அவனுக்கு நடந்திருக்கும். அம்மா டாடி நீங்கள் சொன்னது கரெக்டு அப்படின்னு அக்னாலேஜ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டாக மட்டும் போ, உனக்கு லாங் ட்ராவல் அது சரியாக இருந்தால் மட்டும் நீ வந்து அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணலாம். பெரியவன் வந்து எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட வந்து சொல்லிடுவான். அவனோட ஸ்கூல் டேஸ்லேருந்து அவனுக்கு அந்த க்ரஷ் எல்லாம் இருக்கும், அந்த க்ரஷ் கூட எங்ககிட்ட வந்து சொல்லுவான். ஆக்சுவலி இதெல்லாம் ஓபன் அப் பண்ணாதான் நடக்கும். பண்ணாதான், அதான் இது வந்து சொல்றேன். அவங்களோட அந்த ஃப்ரெண்ட்லியா வாய்ப்பு இருந்தா நம்ம மட்டுமே இருந்தாதான் நடக்கும், அந்த இல்லாட்டி வாய்ப்பை கொடுத்தனால அவங்க அது பண்ணாங்க. ஓகே, மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு பிரேக் எடுப்பாங்க அண்ட் பிரெக்னன்சிக்கு அப்புறம் ஒரு பிரேக் எடுக்கிறது இன்னுமே அது ஒரு பிலீஃபாக தான் இருக்கு. ஓகே, அவங்க மேரேஜ் ஆயிடுச்சுன்னு நடிக்க மாட்டாங்க, அடுத்து பிரெக்னன்சிக்கு அப்புறம் ஒரு பிரேக் தேவைப்படும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கிராஸ் பண்ணி வரதே ஒரு அச்சீவ்மெண்ட் இல்லையா? ஸோ அதை எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணீங்க? இப்போ 2வது பையன் பிறந்ததுக்கு அப்புறம் அப்போ வந்து நான் கொஞ்சம் ஏவிஎம் சீரியல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போவே எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ வந்து அவங்க கேட்டாங்க, இத்தனைக்கும் என் கேரக்டர் மாற்றாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்லை நீங்கள் திரும்பி வாங்க, முடிச்சுட்டு வாங்க, நம்ம வந்து பண்ணிக்கலாம். அப்போ எனக்கு சிசேரியன் ஆகிடுச்சு. சிசேரியன் ஆனவுடனே நானே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், இல்லை சார் என்னால் வர முடியாது, 6 months ஆகும், நீங்கள் வந்து வேறு யாரையா மாற்றிக்கோங்கன்னு நான் சொன்னேன். ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு பிரேக் தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா வந்து கண்டினியூஸாக நான் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு அந்த ஒரு பிரேக்குங்கிறது எனக்கு பெருசாக எங்கேயுமே அடிப்படலை, தேவைப்படலை. ஏன்னா வீட்டில் நானும் இவரும் தான் சேர்ந்துமே குழந்தைய பார்த்துப்போம், குழந்தைய பார்த்துக்க ஆள் கிடையாது. ரொம்ப ரொம்ப பெரிய அது ஒரு பெரிய டாஸ்க் எங்களுக்கு இருந்துச்சு. அது ஒரு எபிசோடாவே பேசலாம். அந்த அளவுக்கான கண்டென்ட் இருக்கு. ஏன்னா ஒரு குழந்தைங்கிறது வந்து கடவுள் கொடுத்த வரம் இல்லையா? அந்த வரம் வந்து இப்போ ஃபஸ்ட்டு பையன் பிறக்கும்போது நாங்கள் 2 பேருமே பயந்துட்டு இருந்த காலகட்டங்கள், ஓடுறோம், யாருக்குமே தெரியாது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் 2வது பையன் பிறந்தபோது எல்லாருமே கொண்டாடுறாங்க. இன்ஃபேக்ட் 2வது பையன் போது யாருக்குமே தெரியாது இல்லை, வீட்டில் வளகாப்புலாம் பண்ணுறாங்க. முதல் குழந்தைக்கு தான் வளகாப்பு பண்ணுவாங்க. அப்போ 2வது குழந்தைங்க போது இவனை வந்து வளகாப்பு வச்சு இவ்வளோ கொண்டாடுறாங்க, எல்லாரும் கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கேப், 10 வருஷமா அது யாருக்குமே தெரியாதா சார்? சின்ன பையன் வந்து 2 வயசு 2.5 வயசுன்னு நினைக்கிறேன். அப்போதான் டிடி கூட ப்ரோக்ராம் பண்றோம். இனி நம்ம சொல்லாம இருந்தா நல்லா இருக்கு, அதுதான் உலகத்துக்கு சொன்னது. ரித்திக் பிறந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா இவங்க அம்மா சைட்ல வந்து பிராமணிக்கல் ஸ்டைல்ல வந்து வசம் அரைச்சு ஊற்றணும், அது பண்ணணும், இதை பண்ணணும் குழந்தைக்கு சொல்றாங்க. எங்க அம்மா அதெல்லாம் ஊத்துறானா அவ்வளவுதான் சொல்லிடுன்னு சொல்லி எங்க அம்மா ஒரு 2 பேரும் முட்டிக்கிறாங்க. ஏன்னா முதல் குழந்தைக்கு 2 பேர் இல்லைல்ல, இவங்க ஒருத்தர் தான் இருந்தாங்க. இப்போ 2 பேரும் வந்தோடனே ஆயிடுச்சு. இவன் என் பேரன்னு சொல்றாங்க, இவங்க என் பேரன்னு சொல்றாங்க, இதை செய்யணும் அதை செய்யணுங்கிறாங்க. 2 பேரையும் துரத்திட்டேன், ஓடுங்க எல்லாம் ஓடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துக்கிறேன்னு சொல்லி 7th டேல இருந்து நினைக்கிறேன். இவ ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டா, வீட்டுக்கு வந்து 2 பிரச்சனையாச்சு. இவங்களை வந்து வீட்டுக்கு எங்கள் அம்மா ஊருக்கு அனுப்பிட்டேன், இவங்க அம்மாவை அனுப்பியாச்சு. இப்போ அது 2 குழந்தைய யார் பார்த்துக்க போகிறா, ஒரு குழந்தைய எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த குழந்தைக்கு எப்படி குளிப்பாட்டணுங்கிற வரைக்கும் நாங்கள் 2 பேர் தான் எல்லாமே பண்ணோம். அதுக்கு நான் வந்து 1 வருஷம் நான் வந்து ஒர்க்குக்கே போகல, நான் குழந்தை கூடயே இருக்கேன். அந்த மொமெண்ட் ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். வளர்றது ஒவ்வொரு மொமெண்ட்ஸும் பார்த்துட்டு அவனை இப்படி கையில் பிடிச்சிக்கிட்டு இப்படி காலை விட்டுருவேன், இப்படி தொங்குவான். நானே வந்து ஆயில் மசாஜ் எல்லாம் கொடுப்பேன் இப்படியே வச்சு. ஆமா, இந்த கால் ஒன்று இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் இருக்கு, அவன் முடிச்சுட்டே பார்க்கும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லுவேன், இந்த குழந்தையோட வளர்ப்பு இருக்குல்ல, இந்த 1 வருஷம் இருக்குல்ல, அது அந்த வளர்ற அந்த ஒவ்வொரு நிமிஷங்களும் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்க, அது வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. நாங்கள் நிறைய வச்சுருக்கோம். அவன் நடந்த விதம் இருக்குல்ல, அவன் எப்படிலாம் நடந்தான், ஒரு காலை நீட்டிக்குவான், ஒரு காலை மட்டும் மடக்கி வேற ஸ்டைல் வேற ஸ்டைல்ல இருக்கும், அங்கே ஓடிடுவான். அந்த மாதிரி பயங்கர ஸ்டாண்டா வேற. ஓகே, ஆக்சுவலி இதெல்லாம் அவங்களுக்கே கேக்குறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சார். ஏன்னா நம்மளே சின்ன வயசுல இருக்கப்ப நம்ம அம்மா கிட்ட போய் இதை கேட்போம். அப்புறம் அது வீடியோல மிரட்டும் போது அப்படியே நம்ம கிட்ட எப்படி அது வந்து என்ன வந்து கன்வின்ஸ் பண்றான், எப்படி சிரிக்கிறான், என்ன சிரிப்பாட்டுவான், ஏய் அடிச்சுடுவேன்,
டேடி இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா அது மட்டும் பயந்துட்டு இருக்கும்ல, அப்படியே சிரிப்பாங்க. இவங்களா சிரிப்பாங்க பார்த்துட்டு அவனும் என்ன பார்த்து நான் வீடியோ எடுத்துட்டு இருப்பேன், அவர்கிட்ட அழற மாதிரி அடிச்சுட்டு நான் கேமரா எடுக்கிறேன். நான் என் கேமராவை பார்த்து சிரிப்பான், சிரிச்சுட்டு அங்க உடனே அழுகிற மாதிரி. நான் சொன்னேன் அன்னியன் படத்துல ஒரு scene recreate பண்ற மாதிரி. நான் சொன்னேன் உன்னோட வேற லெவல் வந்துடான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இவனை வந்து இவனுக்கு டெலிவரியே வந்து பார்த்தீங்கன்னா டைம் சொல்லி தான் டாக்டரை வந்து டெலிவரி எடுக்க சொன்னேன். ஓகே. நேச்சுரலாக வரணுங்கிற ஆப்ஷன் இல்லை. ஏன்னா இவன் வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் குழந்தை சிசேரியனுங்கிறனால இவனுக்கு சிசேரியன் யோசிச்சாச்சு. நல்ல நேரத்தில் தான் எடுக்கணும்னு சொல்கிறேன். எப்போனா மதியம் காலையில் தான் வந்து மயக்கூசி கொடுக்குற டாக்டர் வருவாங்களா, அனஸ்தீசிஸ்ட்டு. திட்டுறாங்க டாக்டர், எனக்கெல்லாம் தெரியாது நல்ல நேரத்தில் தான் பிறக்கணும், ஏன்னா இந்த நல்ல நேரத்தில் பிறந்தா மட்டும்தான் இவன் நல்ல படிப்பு படித்து இவன் நல்ல ஆளாக வருவான். டாக்டர் கண்ணாமலத்து முடியாதுட்டாங்க. அப்போனா உங்ககிட்ட டெலிவரி பார்க்க மாட்டேன், இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் சொல்லிட்டு இவளை கூப்பிட்டு வர முயற்சி பண்ணேன். சரிடா வந்து தொலைன்னு சொல்லி 1:30க்கு இவன் பிறந்தபோது ஒரு 7-8 பேர் அதே நல்ல நேரத்தில் பிறந்தாங்க. அதே அப்படியே ஒரே சவுண்டா கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ஒரு இதுக்கு திருச்செந்தூர் போயிருந்தோம். திருச்செந்தூர் போகும்போது உள்ள குழந்தை காணாமல் போயிட்டான். ஓகே. கோயிலுக்குள்ள கூட்டம் மாடாத கூட்டம். நீங்கள் குமிஞ்சும் கூட குழந்தைய தேட முடியாது. இவன் உங்ககிட்ட தானே குழந்தை இருந்தாங்கிறேன், உங்ககிட்ட தானே இருந்தால் நான் நினச்சிட்டு இருந்தேன்னு சொல்கிறேன். உள்ள போய் தேடிட்டு போகிறோம். உண்மையாகவே சொல்கிறேன், மறுபடியும் திரும்பி வந்தது என் வீட்டுக்கு வந்தது என் மகன் தானா இல்லை கடவுளான்னு எனக்கு தெரியல, முருகனானு தெரியல. அவரே வந்துட்டாரா வீட்டுக்கு? இல்லை, நான் தேடி உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இடத்துல வந்து ஒரு ஐயர் வந்து பிடிச்சி அழுதுட்டு நின்றுட்டு இருந்திருக்கான். பிடிச்சி ஒரு இடத்துல நிற்க வச்சு யாராவது தேடி வருவாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு அதே மாதிரி நாங்கள் போயிட்டோம். அதுக்குள்ளே போயிட்டோம். போனோன்னு எனக்கு ஒரு நிமிஷம் அவனை பிடிச்சி அவனை கூட்டிட்டு வரும்போது ஏதோ முருகனை கையில் பிடிச்சி கூட்டு வந்த மாதிரியே இருந்தது. அந்த ஒரு கோயில் அந்த ஃபீல். பயங்கர கூட்டம். திருச்செந்தூர் கோவில் தான் தெரியும் இல்லையா, எவ்வளவு கூட்டம். நானே நம்பிக்கையே இல்ல குழந்தை கிடைப்பான்லாம். நான் வெளியில அனௌன்ஸ்மென்ட் ஒரு மாதிரி எல்லாமே பிளாங்க் ஆயிடுச்சு. நான் அழல, ஆனா பேரஞ்ச மாதிரி ஆயிட்டேன். ஒண்ணுமே எனக்கு புரியல. இவர் வர வரைக்கும் எனக்கு வந்து என் உயிரை கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி கூட்டு வரும்போது தான் எனக்கு வந்து அப்பாடா முருகா. ஒவ்வொரு தருணமும் அவன் பிறந்தது ஒரு மிராக்கிளா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் பிறந்தபோது நிறைய குழந்தை பிறந்தாங்கன்னு சொன்னால், அதுமாதிரி நண்பர்கள் சைடில் வந்து யாராவது வீட்டில் குழந்தை இல்லைன்னு வச்சுங்களேன், இவனை கொண்டு போய் பர்டிகுலர் நாங்கள் போய் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு எங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் ஜாலியாக இருந்துட்டு வரோம்ல, அந்த பொண்ணு வந்து எடுத்து கொஞ்சிட்டு இருப்பா. நான் அதெல்லாம் கவனிப்பேன். உண்மையாக மனசார்த்தி சொல்கிறேன், கடவுளுக்கு பொதுவாக சொல்கிறேன், இவன் எந்த வீட்டிலலாம் போய் தவழ்ந்தானோ அந்த வீட்டிலலாம் குழந்தை பாக்கியம் உருவாச்சு. 1 கோடி ரூபாய் வரதட்சணை அதுல இருந்து கல்யாணம் பண்ணீங்கன்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஆமா. அது எப்படி சார் 1 கோடி ரூபாய் வரதட்சணை அப்படின்னு சொன்னா எப்படி இருந்தது? இல்லை, தங்கம் வாங்கினா கடைக்கு போனால் காசு கொடுத்து தானே வாங்கணும். திருப்பி அம்மா அவங்க லேட்டாக கேட்டாங்களா இல்லை வந்து இப்படி கேட்டால் ஓடிடும்னு பயப்படுத்தலான்னு கேட்டாங்களான்னு தெரியல. நம்ம பயப்படுறாளா? ஆனா ஒரு மாதிரி பகீர்னு இருந்திருக்கும்ல 1 கோடி. நானே ஷாக் ஆயிட்டேன். என்னது 1 கோடியா? நான் சாக்கணுமா இல்லையா? என் தம்பி ஒருத்தர் இருக்கான், கீர்த்தி வாசன் சொல்லிட்டு, அவனும் டைரக்டர் தான். டென்ஷன் ஆயிட்டான். டென்ஷன் உங்களுக்கு? எந்திர போலாம். 1 கோடியா? 1 கோடி? ஆனா நீங்க சேலஞ்ச் எல்லாம் சொன்னீங்களா, சரி நான் 1 கோடி எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் போயிருந்தீங்களா? அப்படியெல்லாம் பண்ணல. நீங்க இருக்கீங்களா? இல்ல அந்த டைம்ல ஒரு மாதிரி பண்ணியாவோ ஏதாவது விஷயங்கள் தோணி இருக்கும்ல. இல்ல எனக்கு இரிட்டேட் பண்ணணும்ங்கறதுக்காக தான் அவங்க பேசுனாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்காது என்ன நிச்சயம் நாங்க என்ன தைரியத்துல பொண்ணு கேட்டு வந்தீங்க? அவங்க நிறைய டவுட்ஸ் இருந்தது அம்மாக்கு. கண்டிப்பா அந்த ஒரு ஃபியர் இருக்கும் இல்லையா? என்ன சாதிச்சிட்டீங்க அப்படின்னாங்க. அப்பதான் நான் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் சீரியல் வேற எனக்கு அது பைரவிங்கிறது. அப்போ என்னடா இவங்க நம்மளை வந்து டார்கெட் பண்ணுற மாதிரியே பேசுகிறாங்களே, நம்மளை வந்து ஓடுறோம்னு பேசுகிறாங்களே, 1 கோடி ரூபாங்கிறாங்களே, நம்ம எதை வச்சு அவங்க ஆனா அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ண வேண்டியது இருந்திருக்கும்ல, அதுதான் இன்னும் கஷ்டமா இருந்திருக்கும். ஏன்னா இவ்வளோ நான் வந்து முடிவு பண்ணதுக்கப்புறமா இது வந்து செட் ஆகாதுன்னு தான் நினச்சிட்டேன். நான் இப்படி பேசிட்டு போனால் சரி, நீங்கள் அவங்க பொண்ணு என்ன முடிவு எடுக்காதோ அதுதான் எனக்கு வந்து முக்கியமாக தவிர நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கீழே வந்தோடனே அவன் டென்ஷன் ஆனா, அப்புறம் அங்கே போனால் இங்கே போனால் சுற்றுறான். இந்த இருறா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வந்து அப்புறம் ஈவினிங்கே வந்துட்டா இவன் வீட்டுக்கு வந்துட்டான். அவங்க என்னென்னா, நீ கூப்பிடாம நீ நம்பிக்கை கொடுக்காம எப்படி அவங்க வந்து பொண்ணு கேட்க வருவாங்க? இந்த பொண்ணு கேட்குற தருணங்கிறதுல வந்து ஊரில் எல்லாம் போவாங்கல்ல, எங்கள் அக்காவுக்கு 4 அக்கா இருக்காங்க, 4 பேருக்கு வேறு லெவலில் பொண்ணு கேட்டு நடந்ததெல்லாம் இருந்துச்சு. நான் 2 பேர் தான் போனோம். சம்பவம் ஆயிடுச்சு. அப்புறம் வந்துட்டானா அப்புறம் மாறிடுச்சுன்னு வச்சுங்களேன். அந்த இதெல்லாம் ஒவ்வொன்றா நான் அனுபவிச்சுட்டே வந்துட்டு இருந்தேன். பெண் பார்க்கும் படலம், எனக்கு திருமணத்துக்கு நிச்சயதார்த்தம், திருமணம் கல்யாணம் பண்ணுறேன், ரிசப்ஷன் நடக்குது, குழந்தை பிறக்குது, எல்லாமே ஒரு மேஜிக் மாதிரி என்ஜாய் பண்ணுறேன். ஒவ்வொரு மொமெண்ட்டையும் என்ஜாய் பண்ண ஆரம்பித்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. அண்ட் உங்கள் சன்லாம் பார்த்துட்டு உங்ககிட்ட ஏதாவது விஷயங்கள் சொல்லுவாங்களா? இந்த மாதிரி ஐடியல் கப்பிள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறது, இல்லை லைட்டாக என்ன நீங்கள் 2 பேருமே ரொம்ப அட்டாச்சாக இருக்கீங்க அந்த மாதிரிலாம்? நாங்கள் எப்பெல்லாம் கொஞ்சிக்கிட்டு இருக்கோமோ, எப்பெல்லாம் வந்து நாங்கள் வேணுகிட்டே பேசிகிட்டு இருக்கோமோ,
நடுவில் வந்து பூந்துக்குவானுங்க. பெரியவன் சொல்லுவான், ஏய் அம்மா அப்பா கொஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னா அது வந்து நடுவில் வந்து பூந்துடும். நடுவில் உள்ள பூந்துக்கிட்டு ரகலை பண்ணிட்டு இருப்பானுங்க, பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுருவோம். இந்த மாதிரி வீட்லேயே 4 பேர் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம். அந்த கலாய்க்கிறது மாதிரி மாதிரி கலாய்க்கிறது எல்லாம் மாதிரி உங்களை எதுக்கு ஐயோ, அடிக்கடி கலாய்ப்பாங்க? ஐயோ தாங்க முடியல, நான் கொஞ்சிட்டு இருந்தேன்னு நான் கொஞ்சிட்டு இருந்தேன், ஐயோ தாங்க முடியல இவங்க 2 பேரும் பண்றது அப்படின்னா, இருடா உனக்கு கல்யாணம் பசங்க நடக்கும். மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸும் தான். இவன் வந்து கிரன்ச் கப்பல்னு சொல்லி எங்களை வந்து கிண்டல்லாம் French cup, பண்ணுவாங்க. French cup. எதுக்குமே சண்டை போட மாட்டேங்கிறாங்க, என்னதான் நடக்குது இவங்களுக்குள்ள. ஆனா அவங்களுக்கு ஒரு டாஸ்காவே இருக்கும்ல, என்ன எப்ப பாரு இப்படியே இருக்காங்க அப்படின்னு. ஆமாமா அது இருக்கும். ஓகே. அவங்களோட அவங்க கேட்பாங்க உங்களுக்கு போர் அடிக்கல அப்படி இருக்கிறது, அதான் ஏதோ சண்டை போடல எதுக்கு போடணும். அதான் ரஜினி சார் சொல்றாருல, கடவுளே என் நண்பர்ல நீ பாத்துக்கோ, நான் எதிரிகளை நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி நாங்க கூட இந்த கண்ணு வைக்கிற என் நண்பர்ல நீ பாத்துக்க கடவுளே. அவங்கள அவங்க கண்ணு வச்சா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஜாலியா இருக்கும் அதுவும். அவ்வளவுதான். Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% Organic No Side Effect. Link in description. MCR Pure Cotton Club, formals and casual shirts.